ओम श्रीमद्भूषाय नमः। श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयागुणमध्यमाम् अष्टदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभृद्गुण्यां रचिगाननोद्भवां वाञ्छे विष्णुं परां गोधां वन्दे श्रीरङ्गनायकीं। गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते अभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारिधं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकष्टवर्यतनूजं तदभाक्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामि। श्रीमद्भूषाय नमः। கேட்டமாக இன்னைக்கு 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பலஹரந்து என்பதாக நாம் இப்படியெல்லாம் நல் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம பகவான் எப்படிலாம் அடைய வேண்டும்ங்கிறத பற்றி விளக்கமாக சொல்றார். கற்று கரவை வந்து பெரிய எல்லாம் படித்தவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து கரைஞ்சு எல்லாத்தையும் அதை வந்து இது பண்ணி வச்சுட்டவர், சேர்த்து வச்சுட்டவர் பெரிய மகான்கள். வாட்ட வந்து என்ன அப்படின்னாக்க வாட்ட போய் எல்லா விஷயங்களும் அதாவது படிக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்கள், அனுபவங்கிறது பிரிவாள் பிரிவாள்னாக்கா வந்து எல்லா விதத்தையும் அனுபவித்தவர்கள். எனக்கு பல விஷயங்களும் தெரியும். படித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் மட்டுமே தெரியும். ஆனால் மகான்களுக்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் தெரியும். அதை போல உள்ளவர்கள் போய் எல்லா விஷயத்தையும் எடுத்துன்னு வந்து செத்தாள் திரளைய செல்லுதரை செய்யும் அப்படின்னாக்க நான் வந்து கெட்ட விஷயங்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கெட்டதே விடக்கூடாது, விடக்கூடாது, மனசுக்குள்ள விடக்கூடாது. கெட்ட விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உதவி சொல்லலாம். காப்பி சாப்பிடுறது, மது, இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் எப்பேற்பட்ட பழக்கம் அப்படின்னாக்கா அதை சாப்பிட ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அவளுக்கு அதை விட்டு இருக்க முடியாது. ஏய் ஒரு வந்துடா காப்பி விட்டுறா தலைவலிக்கிறா அப்படின்னு இல்லைன்னா அது கட்டப்படணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்னைக்கான ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணணும், அதை மறுபடியும் விட்டுட்டு அதை அப்படியே அழிக்கணும் பண்ணினாக்கா அது நடக்காது. வெளியே அழிச்சுடும். என்ன பண்ணணும், அதைக்குள்ள விடுறாங்க, நீயே போய் அதை அழிச்சிடும். அது அப்படின்னாக்கா இருக்கிற இடத்தையே அழிச்சிடும். எப்படின்னாக்க ராமாயணத்துல ராமன் என்ன பண்ணான், ராவணன் இருக்கிறதே போய் அவன் அழிச்சான். அதே போல நீங்க வரதை அங்கேயே அழிச்சிடும். உள்ள மனசுக்குள்ள சேர்த்துட்டாரு, மனசுக்குள்ள விட்டுறாரு. ரொம்ப சில பேர் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னாக்க
பாப்பா சாப்பிடுப்பா ஒன்றும் இல்லை நல்லா டேஸ்டாக இருக்கும்பா பாட்டுக்கு அந்த மயக்கத்தை சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அந்த மயக்கம் திருப்பி திருப்பி சாப்பிட்றதுக்கு என்ன தோணும் சார் என்ன அப்படின்னு சொல்கிறாக்கா பொதுவாக என்ன அப்படின்னு சொல்கிறாக்கா கெட்ட விஷயங்களை செய்யும் போது நமக்கு வந்து என்ன தோணும் மறுபடியும் அதிலே போதும் நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னாக்கா ஒரு செய்வேன் என்ன செய்யறப்ப பார்த்து அப்படிங்கிற அளவுக்கு எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் சுத்தமம் இல்லாத கோபரதம் பொருட்கூடிய சுத்தம் அப்படின்னு என்ன அப்படிங்க இதை போல நம்ம தப்பெல்லாம் செய்ய முடியும் என்ன அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஏய் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தான் நமக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ளவா இருந்தாலும் அந்த டைமில் அவார்டுக்கு அந்த பழக்கம் நம்மளை அதை பழக்கத்துக்காக கூப்பிடுவோம் அப்போ நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கூடாது அப்படின்ற வாழ்க்கை கொஞ்சம் மனசு கஷ்டப்படி பேசதான் ஆகணும் பொதுவான கருத்து என்ன அப்படின்னாக்கா அடுத்த வாழ கஷ்டப்படாமல் நம்ம எதுவும் பேசணும் அப்போ எதுவும் முன்னாடாம பேசுறாரு சில சமயத்தில் நாம் சில விஷயங்கள் பேசணும் ஏன் அப்படின்னாக்கா வியாதி உள்ளவன் மருந்து சாப்பிட்டு வியாதியை குணப்படுத்துவது போல் நாமும் சில பேர் கஷ்டப்படுத்த வேண்டிய ஆகிடும் ஏன்னா ரொம்ப ஆத்மார்த்தம் உள்ளவன் தான் இருந்தாலும் அவன்கிட்ட ஏன்டா பைத்தியம் எல்லாம் கஷ்டப்படலாம் கொண்டு இது பண்ணிக்கிறேன் எங்கிட்ட கொண்டு அப்படின்னா என்னோட சொன்னது ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த தப்பு கிடையாது சொல்லி ஆகும் ஏன் அப்படின்னாக்கா அது மாதிரி சொல்லி நம்ம ஒரு நல்ல வழிக்கு வரணும் யாரு அது எதனால முடியும் அப்படின்னாக்கா ஒரு பெண் எப்படின்னாக்கா பதிவிரதை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நம் கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார் அதெல்லாம் கூட அப்படியே அப்படி ஜொலிப்பா இல்லாத ஆழ பத்தா சாட்டு அப்படி இல்லையா இருப்பேன் ஆனால் அவருக்கு அதெல்லாம் தேவை தான் கணவன் சாதாரணமாக இருந்தாலும் அதான் நமக்கு நம்ம பொதுவாக சொன்னோம் அப்படின்னாக்கா யார் அப்படின்னா அருந்ததி வசிஷ்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருந்ததி பதிவிரதை இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியுமா எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா இதானே பண்ணிட்டு இருக்கா அதே போல காலமானது இதுவாக இருந்தாலும் யாரும் பக்தியில் இருக்கணும் பக்தி தான் நமக்கு முக்கியம் இந்த பக்தியில் இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு வேற தேவையில்லை வேற எந்த விதமான விஷயங்களும் தேவையில்லை சொல்றோ கஷ்டப்படையும் தேவையில்லை நமக்கு எல்லாம் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் தான் நமக்கு தேவை அவருக்கு என்ன பண்ணணும் பக்தி பண்ணணும் பக்தினால் மட்டும்தான் நம்ம கிட்ட எதையும் வரவேற்க முடியாது எப்படி இருக்கணும் மயிலே போதுடா மயில் அப்படின்னாக்கா இது வந்து சாதாரணமா உள்ள மயில் மாதிரி இருக்கக்கூடாது மயில் எப்படி இருக்கும்
நீ பக்தியிலேயே அந்த ஒரு ஆனந்தமா இருக்கும். சுத்தத்து தோழிமார் எல்லாரும் நீ மாதிரி எழுதிட்ட அப்படின்னு எல்லா தொழிலும் வந்துட்ட. ஏமா வாங்க எல்லாரும். தொழிலா யாரு? பக்தர்கள். எல்லா பக்தர்களும் வந்துருக்க. முத்தம் புகந்து எல்லாரும் மனசுல போ. எல்லாரும் நீதான் மனசுல இருக்காங்க. எல்லா வார்த்தையும் மனசுல புகுந்துட்ட. வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்துட்டா எல்லாரும் வாங்க. புகழ்வண்ணன் பேர் பாட எம்பெருமான் யாரு? சர்வேஸ்வரான எம்பெருமான் பத்தி எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் வாங்கோ, வேகமா வாங்கோ, எல்லாரும் சீக்கிரம் வாங்கோ. எல்லாரும் உங்கள்கிட்ட நின்று இருக்கா. எல்லாரும் வாழ எல்லாரும் இருக்கிற. உடனே நீ வா. எல்லாரும் உட்கார்ந்துட்டா. சித்தாதே பேசாதே செல்வ பண்டாட்டி எல்லாரும் உட்காண்டாச்சு. என்ன பண்ற? ஆடாம சித்தாதே பேசாதே. அசைய மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறியே. செல்வ பெண்டாட்டி உங்களுக்கு என்ன செல்வத்தை கொடுத்த? பக்தி. பெண்டாட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு? பெண்டாட்டி அப்படின்னாக்க எல்லா செல்வத்தையும் கொடுப்பதா பெண்டாட்டி. போல நம்ம இப்ப எதிராக நினைச்சுட்டு இருக்கோம். அதுபோல பக்திங்கிற செல்வம். வழக்கத்தில் என்ன சொல்ல முடியாது? பெண்டாட்டி அப்படின்னா குழந்தை செல்வத்தை கொடுக்குறா, வீட்டை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறா, எல்லா இதுவும் பண்ணி எல்லா வேலையெல்லாம் பார்த்துக்கிறா, வீட்டெல்லாம் எல்லாம் பண்ணுறா அப்படின்னாங்க. அதே போல் இப்போ நம்ம வழக்கத்தில் உள்ளது இது பொதுவாக என்ன இதுனாக்க பக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்து எல்லாரும் கலந்துப்போம். எல்லாரும் கலந்து ஒன்றாக கூடி எத்து புறங்கும் புருளேலோரம்பாவாய் தெற்கு உறங்கும். எதுக்காக இன்னும் விரும்ப உட்காந்துருக்க? உன் மனசை திறந்து எல்லோருக்கும் காண்பித்து எல்லோரையும் பக்தி பெற செய்து எம்பெருமானுடைய நோன்பு இயக்க செய்து எல்லோரும் இன்புற்று வாழ்ந்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று பல சௌபாகியங்களும் பெற்று வாழ வழி செய்ய வேண்டும். வா என்று பிரார்த்திக்கிறோம். அதேபோல் நீங்களும் பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவலவிந்தூர் பிரபாட் ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத் விஷ்ணுத்தாரி மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரித்ய மங்களம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.